மக்களே பேக்ரவுண்ட் எல்லாம் மைண்ட் பண்ணாதீங்க. பாப்பா இன்னும் தூங்கிட்டு இருக்கான். நான் இன்னைக்கு டே 6 அண்ட் 7 உடைய ரொட்டீன் பூஜை தான் காட்ட போகிறேன். இன்னைக்கு டே 6 உடைய கிரே கலர் தான் இன்னைக்கு தீம் வந்து. அதனால் என்கிட்ட இருந்த கிரே கலர் புடவை கட்டிக்கிட்டு போய் நல்லபடியாக என் பங்குக்கு விளக்கு கொளுத்தியாச்சு. நான் எல்லாருக்கும் சேர்ந்து தான் வேண்டுறது. இந்த உலகத்தில் எல்லாருமே நல்லா தான் இருக்கணும். யாருக்குமே எந்த கஷ்டமே வரக்கூடாது. என்ன பண்ணுறது, மனுஷனாக பிறந்துட்டா எல்லாமே அனுபவிக்கணும். நம்ம எதனா ஒரு சாமியார்கிட்ட போயிட்டு ஜாதகம் காமிச்சா, நீங்கள் போன ஜென்மத்தில் பண்ண கர்மா பலன் தான் இந்த ஜென்மத்தில் அனுபவிக்கிறீங்க அப்படின்னு சொல்ல. சரி, இந்த ஜென்மத்தில் பண்ணுறது நெக்ஸ்ட் ஜென்மமா, வேண்டவே வேண்டாம் கடவுளே, ஒரே ஜென்மம் போதும் அப்படின்னு சொல்லிட்டு என் பங்குக்கு விளக்கு கொளுத்திட்டு வந்துட்டேன். சாமிக்கு முதல் வேலையாக பால் காய்ச்சி வச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிச்சுட்டேன். நெக்ஸ்ட் டே 7 உடைய தீம் பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கலர் தான். என்கிட்ட இருக்கிற ஆரஞ்சு கலர் சாரீ சிமிலராக மேட்ச் பண்ணியிருக்கேன். என்கிட்ட ஆரஞ்சுன்னா ரொம்ப பிரைட் கலர் எல்லாம் இல்லை, அதனால் இருக்கிறத வச்சு கட்டிட்டு போயிட்டேன். அன்றைக்கி பங்குக்கு பார்த்திங்கன்னா சாமியோடைய அலங்காரம் இப்படி தான் இருந்தது. அப்புறம் நானே எனக்கு வீடியோ எடுத்துக்கிட்டே, எனக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு யாருமே இல்லை. வரும்போதே எலுமிச்சப்பழம் வாங்கிட்டு வந்துடுவேன் நெக்ஸ்ட் டேக்கு. அப்புறமா சண்டேன்றதுனால அன்றைக்கி நடராஜா பூஜை பாப்பாவுக்கு இருந்தது. அவள் பரதநாட்டியம் கிளாஸில் ஜாயின் ஆயிருக்கா இல்லையா, அதனால் அவளுக்கு பூஜை இருந்தது. தசரா ஃபெஸ்டிவல்ன்றதுனால ஒரு சின்ன ஸ்டெப் மட்டும் அன்றைக்கி ஆட வச்சாங்க. நெக்ஸ்ட் டே அக்டோபர் 1 பார்த்திங்கன்னா பாப்பா ஸ்டேஜில் ஆட போகிறா. வீடியோவில் நெக்ஸ்ட் பூஜையோடைய அப்டேட் கொடுக்குறேன்.